ஊருக்கு போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ அதோடைய ஷாப்பிங் ப்ளஸ் நீங்கள் கேட்ட ஊஞ்சலுடைய டீட்டெயில்ஸ், நான் பேபியை எப்படி நான் தூங்க வைக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ லென்த்து பெருசாக போய்டும்னு நான் பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது பார்ட் 1 வீடியோஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கண்டென்ட் குவைத் ரிலேட்டட் கண்டென்ட். நான் குவைத்தில் நியூ மாமாக இருக்கிறேன். அது கண்டென்ட் ப்ளஸ் இந்தியா ரிலேட்டட் எல்லா கண்டென்ட்ஸும் நம்ம போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரமே போக போகிறோம். ஸோ அதுக்கு சில ஷாப்பிங்லாம் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் லூலு வந்திருந்தோம். முக்கியமாக நான் பேபி கையில் வச்சுக்கிறதுனால முக்கியமாக பேபிக்கு என்னென்ன தேவையோ நான் அதுதான் ரொம்ப நான் தேடி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு நான் கூட பரவாயில்லைங்களாம், ஆனால் பேபிக்கு எதுவுமே நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி நம்ம நல்லாவே தேடிட்டு இருந்தேன். இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இந்த மாதிரி அழகாக இருக்குன்னு பார்த்து போட்டு தான் என் காது பெருசாகிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு நான் அதுக்கு இந்த மாதிரி தோடை நான் போகிறதே விட்டுட்டேன். ஆனால் இன்னமும் இதை நான் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபியோட பேங்கிள்ஸ்னால் கூட இருக்குது. நான் எல்லாத்தையுமே பேபிக்கு போட்டு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகல, எல்லாமே பெருசாக தான் இருந்துச்சு. பட் கிஃப்டாக இருக்குது, யாராச்சும் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டெலிவரி பண்ண போகிறீங்க, கோயத்தில் டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே இந்த ஒரே பிளேஸில் இருக்குது. பட் ரேட்டு கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா வேறு இடத்துல வாங்கிக்கலாம். பட் குவாலிட்டி வைஸ் அடிச்சிக்க முடியாது. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் பேக்குக்காக வச்சுக்கிறது. நல்லா ஸ்பாஞ்ச் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பேக் தான் நான் வச்சுருப்பேன். லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது பேபி படுத்துக்கிறது பக்கத்தில் 2 பில்லும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்குது கிளாத்து. ஸோ இதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேபிக்கு படுக்க வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் படுக்க வைக்கிறத விட அவங்க தனியாக அந்த மாதிரி பெட்டில் போட்டு படுக்க வைக்கிறது தான் நல்லது. அது மாதிரி ஃபீடிங் பேக்னா கூட இருக்குது, ஃபீடிங் பில்லோ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிப்புக்கும் அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப லூஸ் வெயிட்டான ஒரு மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெலிவரி இங்கே பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பேபிக்கு பாட்டில்ஸ்லாம் இருக்குது, ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. இதில் நான் பெஸ்ட்டுன்னு எதுன்னு சொல்லுவேன்னா பிலிப்ஸோட பார்த்தீங்களா அவன்ட்டு, இதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதுதான் என்னோடய பேபிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது நல்ல ஒரு பிராண்டு. ரெண்டாவது பாட்டிலில் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷஸ் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ஸ். அது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் போய் ஷாப்பிங் முடிச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சமாக ஷாப்பிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேணும். ரெண்டாவது ஊஞ்சல் பற்றி ஒரு சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்ன மாதிரி ஊஞ்சல் யூஸ் பண்ணுறீங்க, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தொட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காகவே நான் கேட்டிருந்தேன், இந்த தொட்டில் எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அங்கே சொல்லியிருந்தாங்க என்னென்னா 9 to 12 kg இந்த வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நமக்கு எத்தனை மந்த்து தாங்கும் அப்படின்னு கேட்குறத விட எவ்வளோ வெயிட் தாங்கும்னு கேட்குறது தான் நல்லது. ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி வெயிட்னு சொல்ல முடியாது. இந்தியன் கல்ச்சரை பொறுத்தவரையும் இந்தியன் மாமுக்கு பேபி 2.5 கிலோ 3 கிலோ வரையும் பேபி பிறக்கும், அதிகபட்சம் 4 கிலோ பிறப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வீடு கட்டும் போதே நம்ம தொட்டில் கட்டுறதுக்கான அந்த கம்பி விட்டு தான் கட்டியிருப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை இல்லையா? ஸோ செட்டப் தானே ஃபுல்லாக. ஸோ செட்டப் அப்படிங்கிறதுனால எவ்வளோ வெயிட்டு தாங்குங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணலாமா வேணாம்னு சொல்லலாம். என்னை கேட்டால் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் வரை இந்த மாதிரி தொட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 மந்த்துக்கு மேலேனா யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா பேபி நீங்கள் பிறக்கும் போது ஒரு 3 கிலோ 4 கிலோ பிறகுறாங்கன்னா ஒரு 6 மந்த் வரையும் நீங்கள் இந்த தொட்டில் யூஸ் பண்ணலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 கேடின்னு சொல்லியிருக்காங்க. 30 கேடி அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 9,200 வருது இன்னைக்கான ரேட்டு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டிலும் இருக்குது. இதுனா பார்த்தீங்கன்னா ஆடவே ஆடாது, அப்படியே தான் கிடக்கும். பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஆடும்.
ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குழந்தைங்க பொறுத்தவரைக்கும் நல்லா ஆடினா தான் அது நல்லா தூங்குவாங்க. சும்மா பெட்டு மாதிரி போட்டோன்னா அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க, சீக்கிரம் முடிச்சுப்பாங்க. ஸோ நான் எப்படி குழந்தைய தூங்க வச்சேன் அப்படிங்கிற வீடியோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நான் குழந்தைய எப்படி தூங்க வச்சேன் அப்படிங்கிற டீட்டெயிலில் உங்களுக்கு நான் சொல்வேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்துட்டு உடன் இந்த கிளாத்து ஸ்வாடல் பண்ணிக்கிறான கிளாத்து அது எல்லாமே இருக்குது. ஸோ பேபிக்கு வந்து நாங்களும் வந்து கிளம்புறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறதுனால நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு 500 ஃபீல்ஸ்லேருந்து 900 ஃபீல்ஸ் வரையும் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸில் இருக்குது. நீங்கள் பட்டன் வச்சது, நாட் வச்சது, அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே ஏகப்பட்ட கலெக்ஷன் இங்கே இருக்குது. இதில் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னா பேபிக்கு வந்துட்டு கரெக்டான சைஸ் வாங்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்னா 0 to 3 மந்த் நீங்கள் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது வந்து சடானி வந்துட்டு பேபி வளர்ந்துருவாங்க. ஏன்னா பேபி சீக்கிரம் வளர்றவங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்காதீங்க. நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு பிராண்டு ஒரு மாதிரி இருக்கும். அதே 0 to 3 மந்த் ஒரு ட்ரெஸ் பார்க்க குட்டியாக இருக்கும். அதே 0 to 3 மந்த் இன்னொரு ட்ரெஸ் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிராண்டு ஒரு மாதிரி இருக்கும். பேபியோட வெயிட் இருக்குது இல்லையா, ஸோ எல்லா பேபியும் ஒரே வெயிட்டில் பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பிராண்டு வேறு மாறும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ட்ரெஸ்ஸே பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனா அடிக்கடி சீக்கிரம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பேபிக்கு அடிக்கடி ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அடிக்கடி ட்ரெஸ் வந்து மாற்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இப்போ நீங்கள் சாலினா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 ட்ரெஸ் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பேபி எப்பவுமே சீக்கிரம் வளருவாங்க. இப்போ நிறைய ட்ரெஸ் என்னோடது பார்த்தீங்க, பேபியோட பார்த்தா இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸு பத்தாமலாம் போயிடுச்சு. நாங்கள் அப்படி பார்த்து வாங்கிவேன். ஸோ அது மாதிரி நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. பேபி கட்டர் இருக்குது. ஆனால் நியூ பார்னாக இருக்காங்கன்னா கட்டர் யூஸ் பண்ணாமல் ட்ரிம்மர் இருக்கும், அது பார்த்து வாங்கிக்கோங்க. இது நீங்கள் கிடைக்கல, ஆனால் நான் வந்து வீடியோவில் அப்புறம் வேணால் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சாலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 கண்டெய்னர் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பேபிக்கு கேப்பு தலைக்கு போகிற மாதிரி, இது கேர்ள் எப்படின்னா அதுக்கு போகிற மாதிரி இதுவும் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இந்தியா கிளம்புற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸுமே நிறையா இருக்குது. எல்லாமே வந்துட்டு ரேட் அதிகம்னு சொல்ல முடியாது, எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரேட்டு வந்து அதிகமாக இருக்கிறதும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அதேமாதிரி ரேட்டு கம்மியாக ரேட்லேயுமே நிறையா வந்துட்டு இந்த ஸ்கூல் கேஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்கிறேன்னா கழுத்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. ரெண்டாவது வந்துட்டு பேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு இந்த செக்ஷன் வந்தேன்னா நான் வந்து இந்த மாதிரி டைபர் பேக்காக வாங்க வந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தா இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள், இதுவும் ஆல்மோஸ்ட்டு 9,000 கிட்ட வருது. என்னடான்னு பார்த்தா இல்லை 9,000 மேலே வருது, 34Kன்னு வந்துருக்கு. என்னென்னு பார்த்தா இது வந்து யூஎஸ் பிராண்டு. சின்ன சின்ன பேக்ஸ்னால் கூட வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 10,000 15,000 சின்ன சின்ன பேக்ஸ்னால் கூட. ஏன்னா வந்து இது பிராண்டட் பேக் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்னால் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் செல்ஸ் போட்டிருக்காங்க 1Kக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸஸ்னால் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பேபிஸ்க்குனா. ரெண்டாவது பேக் வந்து நான் இந்த மாதிரி பேக் தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். குட்டி குட்டி பேக்னால் பார்த்தா கையில் வச்சுக்க முடியுங்களா லெஃப்ட் சைடில், அது வந்துட்டு காலேஜ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் காலேஜ் படிக்கும் போது. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து காலேஜாக படிக்கிறோம், நம்ம குழந்தைய கையில் வச்சுருக்கோம், நம்மளுக்கு வந்து அழகாக இருக்குங்கிறத பார்க்குறத தாண்டி எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுவும் நல்ல பிராண்டடான ஒரு பேக்கு தான் அதுவும் காட்டியும். ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் நல்லா உள்ள ஸ்பேசியஸாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பேக்ஸும் வந்து நீங்கள் பார்த்து உள்ளே வாங்கிக்கலாம். உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஃப்ளைட்டில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் வாங்கிட்டீங்கன்னா இது எல்லா டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கருமணி மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி வந்து அது என் ஹஸ்பண்ட் வச்சு நிற்கவே முடியல. ஏன்னா அவங்க டியூட்டி வேறு போயிருந்தாங்களா, டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு சுத்தமாக அவங்களால முடியவே இல்லை. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு பில் போட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். சுத்தமாக முடியல, பசினார வந்துருச்சு. நாங்கள் கிளம்புனதே 7 to 8 மணிக்கிட்ட ஆகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதுக்கு. அதுக்குள்ள நம்ம போயிட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் முடியல. இன்னும் ஷாப்பிங் நம்மளுக்கு அதிகமாக பேபிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அப்படியே காரில் வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் பேபி எப்படி தூங்க வச்சு அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து சைடில் ஒரு பிக்சர் காட்டுறேன். அந்த தொட்டி தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக கழட்டியும் போட்டாச்சு. ஏன்னா அவங்க சுத்தமாக அந்த தொட்டியில் அவங்க தூங்கவே இல்லை, அவங்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த தொட்டி. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவங்க தொட்டியில் அவங்க படிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணோம்னா தூக்கி வச்சு தான் நாங்கள் குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தூங்க வச்சோம். ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி தொட்டிலுக்கான வாய்ப்பு இல்லை. அது மாதிரி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, அந்த தொட்டில் நான் வந்து நியூ பேபி
டெலிவரி ஆனப்போ அந்த தொட்டி எனக்கு கிடைக்கல, இப்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தூக்கி வச்சு கை பழக்கம்னு சொல்லிடுவாங்க, ஆனால் வந்துட்டு குழந்தை நம்மக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சேஃபு. ஆனால் அதே நேரம் வந்து நம்மளால் முடியாது. நான் இதை பற்றின ஒரு டீட்டெயிலாக நான் பின்னாடி ஒரு வீடியோஸ் நிறைய வீடியோவில் நான் கொடுக்குறேன். நான் என்னங்கிறது நான் இதை பற்றி நான் பேசினேன், ரொம்ப பெருசாக வீடியோ போயிடும், அதுக்காக டீட்டெயில் கொடுக்க முடியாதுல்ல, ஓகேவா? ஸோ அதனால் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தொட்டில் வந்து நான் பிக்சரை காட்டின பார்த்தீங்கன்னா சைடில் அந்த தொட்டில் வாங்குறது வேஸ்ட்டு. குழந்தைங்க அதில் படுக்கவே மாட்டாங்க. ஸோ பெஸ்ட்டு நம்ம இந்தியன் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 6 மந்த்து வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட்டு ஓகேவா இருந்துச்சுன்னா ஓகே, அந்த மாதிரி தொட்டி வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் பெஸ்ட்டு கையால் தான் தூக்கி வச்சு தூங்க வைக்கணும், வேறு வழி கிடையாது இங்கே. அதுக்கு நான் இதுக்கான ஒரு வழி இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வெளியில் சொல்கிறேன். ஸோ இன்ஷால்லா நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஏன்னா இதே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கண்டிப்பாக போகிறீங்க, கார்லாம் போகிறீங்க, அதுவும் பேபினா வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக காரில் போனாலும் இருக்கிற வெயிலுக்கு தாங்கவே தாங்காது ஏசி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேன் வாங்கிக்கோங்க. நான் சிட்டிஸால் தான் வாங்கினேன். எங்கே பார்த்தாலுமே ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு 300 ஃபீல்ஸ் 500 ஃபீல்ஸ் சம்திங்னு நினைக்கிறேன். இது நல்லாவே இருக்குது, 3 ஸ்பீடில் இருக்குது இந்த ஃபேன் வந்து. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து நிறைய வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்தியாவும் கிளம்புறதுனால நம்ம என்னென்ன பேக்கிங் பண்ணுறேன், வந்து பேபிஸ்க்கு என்ன எடுத்து வைக்கிறேன், நான் எப்படி நான் பேக் பண்ணுறேன், எப்படி ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் இன்னும் ஷாப்பிங் என்னென்ன பண்ணியிருக்கேன், இன்னும் வந்து டீட்டெயில்ஸாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த வீடியோ வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டு அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறத விட நீங்கள் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்